ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்கோட ஐக்யூ லெவல் வந்து 90 to 109 ரேஞ்சுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 50% பீப்புள் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்துட்டு இருக்கோம். இன்னும் இதோட இன்டெலிஜென்ஸ் லெவல் அதிகமாக இருக்கவங்க வந்து 110லேருந்து 140 ரேஞ்சுக்குள்ள இருக்காங்க. இப்போ சயின்டிஸ்ட்லாம் எடுத்துட்டோம்னா அவங்களோட ஐக்யூ லெவல் வந்து 150லேருந்து 160 ரேஞ்சுக்குள்ள இருக்கு. உலகத்தில் வந்த எல்லா சயின்டிஸ்டையும் கம்பேர் பண்றதை விட இப்போ அமெரிக்காவில் வந்துட்டு இருக்க கிறிஸ்டோபர் லங்கனோட ஐக்யூ லெவல் வந்து அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஐக்யூ ரேஞ்ச் வந்து 195லேருந்து 210 ரேஞ்சில் இருக்கு. இவர் தான் வேர்ல்டுல ஹையஸ்ட் ஐக்யூ லெவல் கொண்டவர். ஸ்கூல் படிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் கிட்ட அட்வான்ஸ்டாக டீச் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் எல்லாமே டினை பண்ணிட்டாங்க. அதனால செல்ஃபா அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ், பிலாசபி, மேக்ஸ் எல்லாமே தனியாகவே லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். காலேஜ் ஸ்டடி பொறுத்த வரைக்கும் அவரால் ஃபினான்ஷியலாக அவங்க அம்மாவால் சப்போர்ட் பண்ண முடியாதனால அவர் காலேஜ் விட்டு ட்ராப் அவுட்டும் ஆகிட்டாரு. ஹையஸ்ட் ஐக்யூ லெவல் இருந்தாலும் இவர் கரண்டாக ஹார்ஸ் வளர்க்குறதுல தான் ஈடுபட்டு வராரு. அவுட்லேஸ் புக்கில் லங்கன் லைஃப் எக்ஸாம்பிளாக வச்சு ஒரு பர்சனோட லைஃப் வந்து அவங்களோட சரௌண்டிங்ஸ் அப்புறம் எப்படி வளர்க்கப்பட்டாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க லைஃப் அமையுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.